மா, கௌசி, எதுவும் தப்பா எடுத்துக்காத. அந்த பிள்ளை பேசினதை நினைச்சி என்ன தெரியுமா பண்ணிட்டியான் கௌதமு? அந்த பிள்ளைய வீட்டை விட்டு பொண்ணு வெளியில விரட்டி விட்டியாம்மா. மா, என்னம்மா சொல்ற? அன்புவையா கௌதம் வீட்டை விட்டு விரட்டிடுச்சா? அண்ணன் என்ன லூசா? பாவம் இல்ல அந்த பிள்ளை. இப்படி பண்ணலாமா? ஏம்மா இப்படி பண்ணுச்சு? என்னால தானா அவ்வளவும்? யார் சொன்னது ஒன்னாலன்னு? இல்ல இல்ல, அவன் ஏதோ கோவத்துல இருந்திருப்பான் போல. அவங்களுக்குள்ளது சண்டையோ என்னமோ, அதனாலயா இருக்கும். இல்லம்மா, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, அதான் அண்ணன் அப்படி பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்னம்மா அவங்களுக்குள்ள சண்டை வந்துட போகுது? அப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை வராதுமா. நான் சொல்றது தான் உண்மை, நீ வேணா பாரு. நான் வந்ததுனால தான் அப்படி அவங்க பண்றாங்களே. நீ ஏண்டி லூஸ் மாதிரி பேசுற? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி. ஏமா முல்ல? சொல்லுங்கம்மா. என்னம்மா இதெல்லாம்? என்னமோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க உன் பையன் அந்த பிள்ளையை விரட்டினான்னு. நீ பார்த்துட்டா இருந்த? எல்லாரும் என்ன பார்த்துட்டா நின்னீங்க? அப்படி பண்ணலாமா? நான் என்னம்மா பண்ணுறது? அந்த நேரத்தில் நான் தூங்கி தொலைச்சிட்டேன். இல்லைன்னா கூட நான் அவனை பிடிச்சிருப்பேன், விடக்கூடாது. நான் என் மாமியார் இருந்தது, அது எப்படிப்பட்ட ஆள்? அது எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையை உரண்டை எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் அவள் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருந்திருக்கும் போல். அதுவும் அந்த பிள்ளையை இழுக்க கிடையாது. இப்படி யாருமே கண்டுக்கலனோன்னா அந்த பிள்ளை அழுதுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? பாவம் அன்பு. ச்சே, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இதனால் வர அவங்க அம்மா வீட்டுக்கு அவள் போகவே இல்லை. இப்போ இப்படி அமுச்சு விட்டா அவளுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும்லம்மா. என்னடி பண்ணுறது? என்னையவே சொல்கிற. இருந்தாலும் நீ விட்டுருக்க கூடாதுமா. இங்கே இருமா முல்ல. நீ அந்த பிள்ளை போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் கூப்பிட்டியா இல்லையா? சரி, தூங்கிட்ட. இல்லைம்மா, நான் கூப்பிடலை. போய் நான் நேராக கௌசியை தான் பார்க்க வந்தேன். தூங்கி எழுந்ததும் எனக்கு வீட்டில் இருக்க மனசே இல்லை. ஏன்னா அந்த பிள்ளை இப்படி அழுதுட்டு வீட்டை விட்டு வந்துடுச்சு பத்தியா. என்னால் இருக்கவே முடியலம்மா. ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு. சரிம்மா, உன் மருமகளோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? யாருமே இல்லை, அவள் ஒருத்தி மட்டும்தான். உனக்கு ஒத்த பொம்பளை பிள்ளை அப்படி அழுதுட்டு வீட்டை விட்டு போச்சேன்னு கஷ்டப்படுறியே. ஒத்த பொம்பளை பிள்ளை அப்படி அழுதுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சேன்னு அவள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீ நினச்சி பாரு. உட்காருமா, ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? பரவாயில்லம்மா, வீட்டில் சமையல் கூட செய்யலப்பா. சரி, வந்துட்டேன், போகணும். அது மாதிரி நீ நினச்சி பாரு, அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. நீ அசால்ட்டாக இருக்க பத்தியா. நீ முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடாது, அந்த பிள்ளை வீட்டுக்கு தான் போயிருக்கணும். என்ன சொல்கிறீங்க? அங்கேயா? அவள் எப்படி வந்துடுவா, கௌதம் விட்டுட்டு இருக்க மாட்டா. நீ நினைக்கிறது தான் தப்பு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு அசால்ட்டாக இருக்கோம் பத்தியா, அதுதாம்மா தப்பு. தயவு செஞ்சு அந்த பிள்ளையை கூட்டி வந்து உன் மகன் கூட சேரு. இப்படி நம்ம அசால்ட்டாக அந்த பிள்ளை வந்துடும் இந்த மாதிரி நினைக்கிற இடத்துல தாம்மா பிரிவினையே ஆகுது. இங்கே பாரு, நான் சொன்னேன் பத்தியா, கௌசி என் மக மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உனக்கு அது மாதிரிலாம் தோணலையாம்மா? இல்லை, முன்னாடி அந்த பிள்ளையை பிடிக்காது. அதுக்கப்புறம் கௌசி விஷயத்துலேருந்து கொஞ்சம் பிடிக்கும். இடையில கௌசி அப்படி பேசிவிட்டாளேன்னு கொஞ்சம் வருத்தம். வேற ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பாருமா, கல்யாணம் ஆகி உன் பொண்ணு என் பொண்ணை ஒரு மாதிரி தான் பேசுனான். அதுக்காக நான் ஒன்றும் அவகிட்ட சண்டை போட கிடையாதே. சொல்லு, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக சில பிள்ளையே அப்படி தான். சின்ன பிள்ளை எப்படி சண்டை போட்டுக்குங்க, அடிச்சுக்குங்க, அந்த மாதிரி அவளுக்கு புரியாமல் பண்ணிகிட்ருக்கா. அவளே போக போக புரிஞ்சுக்குவான்னு நானாக நினச்சேன். அது மாதிரி அவள் போக போக புரிஞ்சுக்கிட்டா. அது மாதிரி நாமளும் சேர்ந்துட்டு பண்ணக்கூடாதுமா. இங்கே பாருமா முல்ல, அந்த பிள்ளையை போய் கூட்டிகிட்டு வா. பாவம் இல்லையா? என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை இன்னொரு மக உனக்கு. புரிஞ்சுக்கோ அதை முதல்ல. நம்ம மக எவ்வளோ தப்பு பண்ணாலும் நாம் ஏற்றுக்குறோம்ல, அது மாதிரி தானே அந்த பிள்ளையும். அதையும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஏற்றுக்கோமா. சரிங்கம்மா. என் பிள்ளைய இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு இவ்வளோ எடுத்து சொல்கிறீங்களே, அப்போது என் மக கௌசியை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவளை நான் தேடி வந்து இங்கே நல்லா இருக்காளா இல்லையா நான் பார்க்கவே தேவையில்ல. நீங்கள் இருக்க வரைக்கும் அவளை மக மாதிரி சூப்பராக பார்த்துக்கிறீங்கன்னு நல்லா எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இதிலேருந்து உண்மையாக பணம் காசு பணக்கார வீடாக இருந்தால் கூட என் மகளை இப்படி ஒரு ஆள் பார்த்துப்பாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி பார்த்துக்கிறத இருந்தால் காசு கொடுத்து தான் பார்த்துக்கிறோன்னு இருக்கும். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. பணம் காசுலாம் முக்கியமே இல்லை, பாசம்தான் அதிகம் அப்படின்னு எனக்கு நல்லா தோணுதுமா. அப்படிதாம்மா,
அதே மாதிரி நீயும் போய் அந்த பிள்ளைய கையோட கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிற. உன் வீட்டுக்கு முன்னாடி போகாத. இப்போ அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு கையோட வீட்டுக்கு போ. என்னம்மா நான் சொல்கிறது? ஆமாம்மா, அன்பு பாவம்மா. அவள் நம்ம வீட்டிலே தானே கிடப்பா. ஏதோ அவன் மனசில் என்ன தோணுச்சோ தோணலையோ, நமக்கு குழந்தை இல்லைன்னு தோணியிருக்கு. அதுதான் அவள் அப்படிலாம் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி இல்லைன்னா பேசியிருக்க மாட்டாம்மா. நீ ஏன் தப்பாக எடுத்துக்கிற? பாவம்மா, கௌதம்கிட்ட சொல்லி புரிய வைப்போ. முதல்ல அப்பத்தாவ முதல்ல என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது இந்த பக்கமும் பேசுது, அந்த பக்கமும் பேசுதுமா. மல்லிகா வந்து கிளவிய பிடின்னு பிடிச்சு விட்டுட்டா, திட்டி விட்டுட்டா நல்லா. முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்படியா? அப்புறம் என்னாச்சுமா? அப்புறம் மல்லிகா சத்தம் போட்டுட்டு கிளம்பிட்டாம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இருமா, சாப்பிட்டுட்டு போகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா நல்லாவாம்மா இருக்கும்? பரவாயில்லம்மா, நீ சாப்பிட்டுட்டு போமா. இல்லைம்மா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். போயிட்டு வரேன். நான் முதல்ல அன்புவை போய் கூப்பிடணும். சரிம்மா. வீட்டில் ஒரு பெரிய மனுஷி இருக்கனே, அவளுக்கு சோறாக்கி வைப்போம், குழம்பு வச்சு வைப்போன்னு எனக்கு என்னான்னு போயிட்டாளுவோ. இவன் என்னடா புருஷன் வரணும் போயிட்டா, சோறாக்கி வச்சுட்டு போறதில்ல. அவன் என்னடா அம்மாவை வீட்டுக்கு போயிட்டா. என்னமோ அதிசயமாக அழுதுட்டு போனா என்னப்ப? நல்லா தானே இருப்பா போய் எங்க புருஷன் வீட்டில். ஏ அம்மா, அதுக்குன்னு சோறாக்கி வைக்காமே போறது? நான் மட்டுமா இருக்கேன், புருஷன் இருக்கேன், புள்ள இருக்கேன். அதெல்லாம் நினச்சி பார்க்காம எனக்கு நான் போகிறாளுவ. இந்த மல்லியா குட்டி, அவளுக்கு இருக்கிற கொழுப்பு என்ன பேச்சு பேசிட்டு போகிறான். பேசாமல் போனால் கூட அவள் வீட்டில் போய் சோறு தின்னுட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் போச்சு. அப்படி பேசிவிட்டு போனோம் வீட்டில் போய் நம்ம சோறு திங்கலாமா என்ன? அப்படியா ரோசங்கிட்டு மானங்கிட்டு தெரியுறோம்? அப்படி ஒன்று அந்த சோறு வேணாம், ஒன்று வேணாம். ஐயோ ஐயோ, இப்போ நாம தான் பசியும் பட்னியுமா இருக்கும். என்னத்த சொல்ல? வரட்டும் இந்த முள்ள. ஏண்டி, என்னத்துக்குடி இப்படி என்னைய போட்டு போனேன்னு கேட்குறேன். என்ன இப்போ போறிய? எங்கே போறிய? ஏன் உனக்கு இவ்வளோ கோபம்? எங்கே போகிறேன்னா? போகிறேன் கடைய பக்கம். அது சரிதான். மல்லிகா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் வாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்கே போகிற, என்னத்துக்கு போகிற, எதுக்கு போகிற, எவ்வளோத்துக்கு போகிறேன்னு கேள்வி. சரி, கேள்வி பதிலுக்கு சொல்கிறேன். திருப்பி ரொம்ப தான் அப்படி இப்படிங்கிற. பெத்தது யாரு? நாச்சி எம்மல்ல. எங்க வீட்டுக்கு பெரிய மனசு இருக்காவதாங்க. வீட்டில் உள்ள சின்ன ஜெரிசிகளுக்கு எடுத்து சொல்லி அப்படி செய்யுங்கடி, இப்படி செய்யுங்கடி, அதை பண்ணுங்கடி, இதை பண்ணுங்கடின்னு விவரத்தை சொல்லிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு அப்படி தான் இருக்கணும் வீட்டில் ஒரு பெரிய மனசுன்னா. ஆனால் எனக்குன்னு ஒன்று வந்து வாச்சிருக்கே, அதான் உன்னை பெத்த ஆத்தா, எனக்கு வந்த மாமி யாரு? மல்லிகா, உன் தொல்லை தாங்கல வேணானதேன் அது வாட்டுக்கு என் அண்ணன் வீட்டில் போய் உட்காந்துருக்கு. நீ ஏன் அதை இழுத்து பேசுற? ஏன்? ஆமாங்க, உங்க அம்மாவை இழுத்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் மல்லிகா, இப்போ அது என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சா? ஊரே நாரி கிடக்கு. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலையா? கௌதம்பேல்ட்ட 1க்கு 2 அதை இதையும் போட்டு கொடுத்து அந்த அம்பு பிள்ளையை வீட்டை விட்டு விரட்ட விட்டுருச்சு வச்சிருச்சு. தெரியுமா தெரியாதா? ஆஹா, அங்கேயும் அது வேலையை ஆரம்பிச்சிருச்சா? ஐயோ, வீட்டில் உட்காந்துட்டு பேசாம சாப்பிட்டுட்டு இருப்போன்னு ஒரு இதே இல்லை போல. அதுக்கு ஏதாவது வம்பு இழுத்துட்டு தான் இருக்காங்கிட்டு இங்கிட்டும். ரொம்ப மோசம். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி விடு, இப்போ என்ன? அதுக்கு நான் பாட்டுக்கு போனவனே என்னையே பிடிச்சிக்கிட்டு இந்த காய்கிற. ஏ அம்மா, இப்போ எங்கே போயிட்டு வர? வேற எங்க? உங்க அம்மாவை பார்க்க. கிளவி சோழி முடிஞ்சா இல்லை மல்லிகா இன்னும் உசுறு கிசுறு இருக்கா மல்லிகா? ஐயே, அம்புட்டு பல்லும் நல்லா தெரியுது. பேங்க கிட்டு அன்பு அத்தை, வாமா புண்ணியவதி. எப்போ வர்ற? அவ எப்போ வந்தா நீ எப்போ வர்ற? என்ன நீ பேசுற முத்தம்மா? எப்போ வந்தா எப்போ வர்றன்னா? கௌசி வீட்டுக்கு போயிட்டு வாரேன். அத்தை, கௌசி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா அன்பு. அழுதுட்டே இருக்காளா? நல்லா இருக்காளா அத்தை? நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அத்தை. உங்க மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். பரவாயில்லம்மா, இதனால என்ன? இல்ல, என் மேலதான் ரொம்ப தப்பு. சரி விடுமா. ஏமா, அந்த பிள்ளை உங்க வீட்டுல இருந்ததுதான் உங்களுக்கு பெரிய தொல்லையா இருந்துச்சு. எப்ப கல்யாணம் பண்ண டயத்துல இருந்து நீ அந்த பிள்ளையை விரட்டுவோன்னு ஐடியா பண்ணின, விரட்ட முடியல. இப்போ உன் மகனை வச்சு நீயும் உன் மாமியாரியும் சேர்ந்து நல்லா விரட்டிட்டிய. சந்தோஷமா? இப்போ என்ன ஊர் ஏதாவது பேசணும்னு ஒரு எட்டி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தியாக்கும். ஏம்மா சொல்லு முல்ல, உன்னையத்தேன்
இப்போவாது சந்தோஷமா இருங்க எல்லாம். அப்பத்தா ஏன் அப்பத்தா அப்படி பேசுற? முள்ளையத்தை என்ன பண்ணுவாங்க? பேசாம இருறி. இவ ஒருத்தி அப்படியே ஒன்றும் தெரியாம கிடந்துதான் உன்னை இப்படி தலைமையில மிளகா அரைக்கிறாங்க. முத்தலகு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத முத்தலகு. இந்த பிள்ளைய நான் விரட்டும் போது தூங்கிட்டு இருந்தேன் முத்தலகு. அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எந்திரிச்சு பார்த்தோன்னே தான் தெரியுது இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. சரி கௌசியை போய் ஒரு எட்டி எட்டி பார்த்துட்டு வருவோன்ட்டு தான் போனேன். போ மக, அவ புருஷன் கூட போனா. அவளை என்னத்தை பார்க்க போற? விரட்டினது இந்த பிள்ளைய தானே அழுதுகிட்டு வந்துச்சு. இந்த பிள்ளைய பார்க்கணும்னு உனக்கு தோணலைல்ல? ஏன்னா நல்லது இதுல நடத்திருக்கான் உன் மகா. மா பேசாம இரு. என்ன முள்ளையத்தாச்சி வந்திருக்கியா? ஏன் முத்தலகு உன் அம்மா புரியாம பேசுது? நானா முத்தலகு பண்ணனே அப்படி சொல்லு. இவளும் கௌசியும் பேசிக்கிட்டதுக்கு அவனுக்கு ஏதோ தெரிஞ்சு அவன் இப்படி பண்ணியிருக்கான். அவன் பண்ணப்ப நான் தூங்கிட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் திரும்ப திரும்ப உங்க அம்மா புரியாம பேசிட்டு இருக்குது. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்தலகு. சரி விடுங்க, அது ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்குது. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. ஆமா, வேற என்ன? அன்புவை கையோட கூட்டிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். என்னத்த சொல்றிய? நிஜமாவா? என்னை கையோட கூட்டிட்டு போக தான் வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, நீ எந்திரி, கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம். வேணாம் தாயே, வேணாம். ஓ மகன் வரட்டும். அவனை நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு அப்புறம் என் பேத்தியை நான் அனுப்பி வைக்கிறேன். அவனை வர சொல்லு முதல்ல. என்ன முத்தலகு பேசுற திரும்ப திரும்ப? அவன் வாரதாவே இல்லை. அவன் வாரதா இருந்திருந்தாதான் இந்நேரம் வந்திருப்பியான்ல. நீ சொல்றதெல்லாம் தப்பு. நான் தான் அந்த பிள்ளைய கூட்டி போறேன்ல, அப்புறம் என்ன அவன் வரணுங்கிற? நீ எந்திரி அன்பு, நம்ம போவோம். உன் அப்பத்தா பேசுற பேச்சே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் அப்பத்தா ஏதோ புரியாம பேசுத. யார் நீ புரியாம பேசுறது? இல்லை யார் புரியாம பேசுறதுன்னு கேட்டேன். அப்போ புருஷ பண்ணதெல்லாம் கரெக்டா? இங்கே பாரு, அவனை வர சொல்லு முல்ல. அவன்கிட்ட நான் பேசிவிட்டு தான் அந்த பிள்ளைய அனுப்புறதா இருந்தா அனுப்புவேன். இல்லை நீ அனுப்பு முத்தம்மா. நீ வா அன்பு, கிளம்பு போவோம்.